ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வதக்கிறதுக்கு தேவையான அளவு போதும். 10 பல் பூண்டு அளவுக்கு நான் தோலை உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரித்து எடுக்கிறப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி பொரித்து எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரம் அந்த அளவுக்கு தேவையில்லை, அதனால் நான் கொஞ்சமாகவே போட்டிருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு ஒரு கையளவு எடுத்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் செவக்கணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் இதே அளவு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதையும் தனியாக நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வறுபட்டதை தனியாக கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அந்த ஆறுற கேப்பில் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம் கொஞ்சமாக, கருவேப்பிலை கொஞ்சமாக, இது நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வெங்காயத்தையும் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். நடுவில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும், அதனால தான். இப்போ நான் இந்த அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெங்காயத்திலே உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட தக்காளியில் போடணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக சட்னி அரைச்சி முடிச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம் உப்புலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ நான் 2 சைஸ் பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் வதக்கி பாருங்கள், நல்லா குழன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச பருப்பை ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிக்கலாம். காஞ்ச மிளகா எல்லாமே நம்ம வறுத்தது மொத்தமே அதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ தக்காளி நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும், கலரும் கொடுக்கும். நல்லா இதை வதக்கி எடுத்துருங்க. இதை ஓரமாக கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம ஆற வச்ச தக்காளியை இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சோம்னால அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த சட்னியை ஒன்றும் பாதியமாக அரைச்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நான் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சட்னியில் ஊற்றிடலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, பூரி, சாப்பாடு அந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே நம்ம சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுட சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.